ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி குவைத் சம்மந்தமான பல முக்கியமான தகவலாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வியட்நாமிய தூப சங்கத்துடைய பொது செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத்து தான் உலகளாவில் தூய மற்றும் ஊடு எண்ணெயை பயன்படுத்துறதுல முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குவைத்தில் பார்த்திங்கன்னா குறைந்த விலை காரணமாக குவைத்து மக்கள் பெரும்பாலும் பிலிப்பைன்ஸ், இந்தியா, மலேசியா, இந்தோனேசியா, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்போடியா போன்ற நாடுகளில் எண்ணெய் இறக்குமதி செய்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் குவைத்தில் ஒரு நிதி அதிகாரியை 14 தொழிலாளர்கள் சேர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுத்தி சில பிரச்சனை காரணமாக அவங்கள கைது செஞ்சுருக்கிறாங்க. ஒரு மெயினான பிளேஸில் இந்த மாதிரி நிதி அதிகாரியை 14 பேர் கொண்ட குழுக்கள், அதாவது தொழிலாளர்கள், வெளிநாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் தாக்குன சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடைசியாக அவங்கள சல்கியா காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன காரணம்னு தெரிய வந்திருக்குது. அவங்களுக்கு சரியான சேலரி கொடுக்காத காரணத்துக்காக இந்த லெவலுக்கு வன்முறை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த 14 பேரையும் உயர் அதிகாரியிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பர்மிட். குவைத்தில் பணி அனுமதி மாற்றத்துக்கான கட்டணம் ஜூன் 1 அமலுக்கு வரதாகவும், வெளிநாட்டு பணியாளர்களுக்கு 25% ஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. குவைத் நாட்டில் பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுருக்கு. இதனால் இருக்கிற தொழிலாளர்களுக்கான ஊதியம் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது அதிகார சபை இயக்குனர் குழுவோட தலைமையில் ஒரு கூட்டம் அமைத்து இது சம்மந்தமாக விவாதிச்சிருக்கிறாங்க. இதனால் இப்போ வேலை அனுமதி வழங்குறது, அதுக்கப்புறமா ஒர்க் பர்மிட்டோட வெளிநாட்டிலேருந்து ஆட்களை கொண்டு வராங்கல்ல, அவங்கள இடமாற்றம் செய்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தம் யாரால் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, மனிதவள பொது ஆணையத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் விவாதிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டிற்கான ஆட்சேர்ப்புக்கு 25% மற்றும் உள்ளூர் ஆட்சேர்ப்புக்கு 75% அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஒதுக்கீட்டுக்கு பதிலாக இப்போது முதலாளிகள் இருக்காங்களே, அவங்க வெளிநாட்டிலேருந்து அவங்க தொழிலாளர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கொண்டு வரப்போ அவங்களுடைய ஒர்க் பர்மிட்டுக்கு இப்போ கூடுதல் கட்டணம் அப்படிங்கிறதும் இது ஜூன் 1 அமலுக்கு வருது அப்படின்னும் தகவல் வெளியாகிருக்கு. இது காரணமாக தொழிலாளர் பற்றாக்குறை குறையும், அது மட்டும் இல்லாமல் அதிக சம்பளம் கிடைக்கிறதும் கம்மியாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முடிவு பார்த்திங்கன்னா, இந்த புதிய முடிவு முதல் முறையாக வேலை அனுமதி கொடுக்குறாங்களே, ஒர்க் பர்மிட் கொடுக்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக குவைத் தினார் 150 அப்படின்னு கட்டணம் விதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 300 குவைத் தினார் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கு. மாதிரி மாறுறவங்களுக்கு முதலாளியோடைய பர்மிஷன் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதலாளிகிட்ட வேலை பார்த்துட்ருக்காங்க, அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு அவங்க நாட்டில் தங்கலை அப்படின்னாலும் வேற ஒரு முதலாளிகிட்ட மாறுறாங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டணத்தை விதிச்சிருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த முதலாளியோடைய பர்மிஷன் தேவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பணி அனுமதிப்படி பணிகளை ஒதுக்குறதுக்கு தவறிட்டாங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னும், ஒரு தொழிலாளிக்கு 2000 முதல் 10,000 தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இல்லைனா இது ரெண்டுமே விதிக்கப்படலாம் அப்படின்னு ஆணையத்திலேருந்து இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.